இந்த பரிசுத்த ஆராதனையில் வந்திருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் யாவருக்கு என்னுடைய காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தையும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன், அல்லேலூயா. நம்முடைய பிதாக்களாகிய ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபை ஆசீர்வதித்து பெருகச் செய்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் திருச்சபையும் ஊழியங்களையும் கர்த்தருடைய ஊழியர்களையும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் இன்னும் பல ஆயிரம் மடங்கு ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் ஆசீர்வதித்து பெருகவே பெருகச் செய்வாராக. ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதித்து பெருகச் செய்வாராகன்னு சொல்லி ஒருவருக்கொருவர் வாழ்த்துங்க பார்க்கலாம். ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாருன்னு சொல்கிறவங்க மட்டும் கையை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. சிலர் செய்வாரா தெரியல பாஸ்டர். நோ, ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். இல்லை, அதுக்காக தான் எங்கேயோ இருந்த நம்மளை இல்லை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் முன்குறித்து இல்லையா, ஸோ ஆண்டவர் அறியாமல் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த நம்மளை ரட்சித்து அபிஷேகித்து அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் ஜீவிக்கும்படியான இந்த மிகா பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் எப்படிப்பட்டவங்களாம்? பாக்கியம் உள்ளவர்கள். நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு சாதாரணமான ஆளாக உங்களை நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் யாரும் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஒருவேளை உலகத்தின் பார்வையில் நீங்கள் ரொம்ப அற்பமானவங்களாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் யாவரும் விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். அதனால் இன்றைக்கு ஒருவேளை ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலே ஒரு வெறுமையான நிலைமையில் கூட உங்கள் வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றாலும் நிரப்புகிற சகலத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையை அவர் சகல ஆசீர்வாதங்களாலும் நிரப்புவார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் இங்கே வாசித்தோம். 8ஆம் வசனத்திலே, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இந்த நிருபத்தை பரிசுத்த பவுல், அதாவது பரிசுத்த பேதுரு இந்த நிருபத்தை சபைக்கு எழுதுகிறார். அப்போ எழுதும்போது அவர் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். அப்புறம் என்ன செய்யுங்க? விழித்திருங்கள். அப்படின்னா என்ன, அவங்களாம் தூங்கிட்டு இருந்திருப்பாங்களோ அப்படின்னு கேட்கலாம். இல்லை, நோ. ஒருவேளை தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கன்னு ஏன் சொல்றாரு, ஏன் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம அசதியாக இராமல் நம்ம எப்பொழுதும் என்ன செய்யணும்னா ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும்.
கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நம்ம ஒரு வேளை எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் அப்படின்னா வீட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், பூட்டுவோம். ஒரு முறைக்கு 2 முறை மறுபடியும் வந்து என்ன பண்ணுவோம், நல்லா பூட்டியிருக்கோமா நல்லா பூட்டியிருக்கோமா அப்படின்றத என்ன பண்ணுவோம், செக் பண்ணுவோம். இல்லை, ஏன்? ஒரு வேளை நம்ம சரியாக பூட்டாமல் போயிட்டா யார் வந்துடுவான், திருடன் வந்துடுவானே. அப்போது இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவான், கொண்டு போயிடுவானேன்னு சொல்லி பாருங்க, சரி வெளியே கிளம்பி கொஞ்சம் தொலைவு போனதுக்கப்புறம் கூட திரும்பி வந்து என்ன பண்ணுவோம், செக் பண்ணி பார்ப்போம், நல்லா பூட்டிட்டோமா, எல்லாம் பத்திரமா இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு திருடன் இருக்கான். அந்த திருடு தான் யாரா, நம்முடைய எதிராளியாகிய பிசாசு. அவனை ஒருவேளை உலக பிரகாரமானவைகளை திருடுகிறவன் அல்ல, ஆனால் எதை மெயினாக திருடுவானா, நம்முடைய ஆத்துமாவை. பிசாசு என்ன பண்ணுவானா, நம்முடைய ஆத்துமாவை பாவத்தினாலே கரைபடித்து நமக்கும் தேவனுக்கும் உண்டாயிருக்கிற அந்த உறவை சீர்குலைத்து தேவனை விட்டு நம்மை பிரித்து நித்திய நரகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் அவன் என்ன செய்யறானா, வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமா, இந்த மகனை வீழ்த்திடணும், இந்த மகளை வீழ்த்திடணும், இவ எப்படியாவது பரலோகத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, போக கூடாது, எப்படியாவது இவங்களை பாவத்தினாலே இவர்கள் ஆத்துமாவை கரைபடுத்தி தேவனை விட்டு இவர்களை பிரித்து விட வேண்டும் என்பதற்காக அவன் இரவும் பகலும் என்ன செய்யறானா, வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். சில நேரத்தில் அதுக்காக உங்களுக்கு என்ன பண்ணுவான், சில பாடுகளை, சில பிரச்சனைகளை, சில போராட்டங்களை, சில நெருக்கங்களை, சில இழப்புகளை கூட பிசாசு என்ன பண்ணுவான், கொண்டு வருவான். ஆகவே இங்கே நமக்கு வேதம் சொல்லுகிறது, நம்ம என்ன செய்யணுமா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். ஆமா, நமக்கு தெளிந்த புத்தி இருக்கணும். எதுக்காக, என்ன என் வாழ்க்கையில் நடந்தாலும் என்னை தேவனை விட்டு எதுவுமே பிரிக்க முடியாது. ஆமான்னு சொல்றவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. இந்த உலகத்தில் நான் அடிக்கடி சொல்வேன், அதாவது தேவனுக்காக நாம் எல்லாவற்றையும் இழந்து போகலாம், தப்பே இல்லை. ஆனா யாருக்காகவும் எதற்காகவும் நாம் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில தேவனை நாம் இழந்து விடவே கூடாது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தரை மட்டும் இழந்துடக்கூடாது. நீ ஒண்ணுமே இல்லை, ஜீரோ, ஆனா ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்க, ஆண்டவரை விடலை, எத்தனையோ பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், நெருக்கங்கள் வந்தும் நீ ஆண்டவர் விடாம பற்றி கொள்வா என்று சொன்னால், ஆண்டவர் உன்னை எங்க வெறுமையா, எங்க ஒண்ணுமே இல்லாத, எங்க தாழ்ந்து போன நிலைமையில, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில, எல்லாராலும் கனவீனமாய் எண்ணப்பட நிலைமையில நீ இருந்தாலும், ஆண்டவர் அவருடைய வேலை வரும்போது எல்லாரும் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும்படி சகலத்தையும் தேவன் உனக்கு கொடுத்து அந்த இடத்துல உன் தலையை தேவன் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை பாடுகள் வந்துருச்சு, பிரச்சனைகள் வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு, நெருக்கம் வந்துருச்சு, நான் ஆண்டவருடைய பிள்ளை தான், ஆனால் இவ்வளோ துன்பம், இவ்வளோ போராட்டம், இவ்வளோ பிரச்சனை, அதனால் இனிமேல் நான் சர்ச்சுக்கே போக மாட்டேன், நான் ஆண்டவரே தேட மாட்டேன், நான் பைபிளே படிக்க மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்லி பிசாசுக்கு நீ இடம் கொடுப்பாயானால் உன் ஆத்துமாவை பிசாசு என்ன பண்ணிடுவான், அழித்து விடுவான். உன் ஆத்துமாவை கெடுத்து உன்னை மிகப்பெரிய பாவியாய் மாற்றி உன்னை அவனுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நரகம் என்கிற
அந்த மகா கொடிய வேதனையுள்ள அந்த பாதாளத்துக்கு உன் ஆத்துமாவை அவன் கொண்டு போய் விடுவான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு என்ன லாபம்? ஆமாம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஒரு தராசில் நிறுத்தி இன்னொரு தராசில் ஆண்டவரை நிறுத்தினா எதுதான் பெருசு? எதுதான் பெருசு? நம்முடைய தேவன்தான் பெருசு. அல்லேலூயா. ஆமாம், அதனால் எந்த சூழ்நிலையிலும் நம்ம சொல்கிறாரு, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். அண்ணா, என்ன பாடுகள் வந்தாலும் சரி, என்ன சோதனைகள் வந்தாலும் சரி, நான் எப்படிப்பட்ட துன்பத்தின் பாதையில் நடந்தாலும் சரி, என் தேவனை விட்டு எதுவும் என்னை பிரிக்க மாட்டாது என்று சொல்லி பவுல் நிச்சயித்திருந்தது போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சொல்லணும். மரணமோ ஜீவனோ சாவோ இல்லையா, பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ எது வந்தாலும் நான் ஏசப்பாவை விட்டு பிரியவே மாட்டேன், அவர் எனக்கு போதும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்பீர்கள் என்றால் நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் பல மடங்கா ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால நமக்கு என்ன வேணுமா, நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய தேவனை நம்ம என்ன பண்ணக்கூடாது, இழந்துடவே கூடாது. நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய செல்வம் எதுன்னு கேட்டா நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆகவே தான் இங்க சொல்றாரு, நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். அதோடு மட்டும் இல்லை, நீங்க என்ன பண்ணுங்க, விழித்திருங்கள். இல்லை, அலர்ட் இல்லையா? இந்த விழித்திருங்கள் அப்படின்னா தூங்குறாங்கன்னு அர்த்தமா? இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்பொழுது நீங்க என்ன பண்ணமா, அலர்ட்டா இருக்கணும். ஏன்னா பிசாசு எப்போ வருவான், எதன் மூலம் உன்னை சோதிப்பான், எதன் மூலம் உன்னை வீழ்த்துவான்னு உனக்கு தெரியாது. அதனால இங்க சொல்றாரு, நீங்க ரொம்ப அலர்ட்டா இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டோம் போதும், நம்ம பரலோகம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாந்துடவே கூடாது. பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நம்ம பெற்றுக்கொண்ட தேவன் கிருபையாய் நம்ம கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பை நம்ம கரைபடித்து விடாதபடிக்கு. அதனாலதான் இங்க 10ஆம் வசனத்துல சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அல்லேலூயா. உலகத்துல பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனா நம்ம ஆண்டவரோட இருப்போம் அப்படின்னு சொன்னா தேவன் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வதித்து தேவன் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அதெல்லாம் வரும். அந்த பாதைகள் வழியாக தான் நம்ம என்ன பண்ணோம், கடந்து போகணும். ஆமா. ஸோ ஆனால் அது நம்மளை என்ன பண்ண முடியாது, சேதப்படுத்த முடியாது. போன வாரம் கேட்டேன் இல்லை, பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே அதுக்கு உண்டான தீர்வையும் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆமாம், ஒரு பிரச்சனை நீ சந்திக்க போறன்னா ஆண்டுக்கு தெரியும். அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை விடுதலையாக்குவதற்கு, உன்னை தப்புவிப்பதற்கான வழியை பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே தேவன் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம பயப்படக்கூடாது. என்னவென்றாலும் வரட்டும், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமான்னு சொல்றவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆமா. ஸோ ஆகவே இங்க சொல்றாரு, நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு எழுதுறாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப என்ன பண்ணுங்க, பி கேர்ஃபுல். ஏன்னா பிசாசினால நீங்க வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. பிசாசினால உங்கள் ஆத்துமா பாவத்தினால கரைபட்டு போய்விடக்கூடாது. பிசாசு தேவனை விட்டு உங்களை பிரித்து விடக்கூடாது. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த விசுவாசத்தை உங்களை விட்டு எடுக்கும்படி பிசாசு அதுக்கு விரோதமாய் பல விதத்தில் என்ன பண்ணுவான், போராடுவான்.
அவன் சொல்லுவான், நீ தான் சர்ச்சுக்கு போகிற, ஆண்டவருடைய பிள்ளை, ஜெபிக்கிற, கிறிஸ்தவளாக இருக்கிற, உனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்பான். உன்னை சோர்ந்து போக பண்ணும்படி நீ சொல்லு, என்ன நடந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அது எனக்கு போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆகவே இங்க சொல்றாரு, பி கேர்ஃபுல் அப்படின்றார். ஜாக்கிரதையா இருங்க, கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. வேதாகமத்துல நிறைய இடங்கள்ல இந்த எச்சரிக்கை, கவனம், விழித்திருங்கள், ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி நம்ம பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி நிறைய இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். அல்லேலூயா. இந்த பேதுருவினுடைய நிருபத்துல மட்டும் 4 இடங்கள்ல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா அவரு கொஞ்சம் ஜாக்கிரதையா இல்லாமல் போனதுனால ஆண்டவரை மறுதலித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை பேதுரு என்ன பண்ணாரு, சந்தித்தார். ஆண்டவரே, உங்களுக்காக நான் ஜீவனை கூட கொடுப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னவரு, ஆனா சேவல் கூவுகிறதுக்கு முன்னே 3 தரம் என்ன பண்ணாரு, மறுதலித்து போனார். அதனாலதான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை திருச்சபைக்கு நேரிடக்கூடாது என்பதற்காக தான் அவர் எழுதின நிருபங்கள்ல இதை மிக அழுத்தமாக மீண்டும் மீண்டுமாக சொல்றாரு. நீங்க என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையாய் இருங்கள், விழிப்பாய் இருங்கள், இல்லையா, எச்சரிக்கையாய் இருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்பொழுதும் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கக்கூடாது. இந்த ரட்சிப்பை காத்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணுமா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் ஆண்டவரை அந்த விதைக்கிறவனை பற்றிய ஊமையை ஆண்டவர் சொன்னபோது, சில விதை வழியருகே விழுந்தது, சில விதை கற்பாறையில விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்தது, சில விதை நல்ல நிலத்துல விழுந்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஊமையை சொல்றார். அப்போ பாருங்க, இந்த நல்ல நிலத்துல விழுந்த விதை முளையுது, அது 1 30 60 100ஆக பலன் கொடுக்கிறது. ஆனா இந்த முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்த விதை அது வளருது, ஆனா அது வளர முடியாதபடிக்கு என்ன ஆயிடுச்சாம், முள்ளானது அதை நெருக்கி போட்டது. ஆமா, முள் என்பது என்னது, பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள். இல்லை, சில நேரத்தில் சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டப்போ ரொம்ப வாஞ்சையா ஆண்டவரை நேசிப்பாங்க, வேதத்தை வாசிப்பாங்க, ஜெபிப்பாங்க. நான் ஆண்டவருக்குள்ள வளரணும், ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கணும், நான் ஆண்டவருக்காக செத்தாலும் நான் ஆண்டவரை விட மாட்டேன் அப்படிலாம் வைராக்கியமாக நிற்பாங்க. ஆனால் சில நேரங்களில் அவங்க வாழ்க்கையில் பிசாசு சில முற்களை கொண்டு வந்து, இல்லை, அவங்க பயிராய் வளர்ந்து கனி கொடுக்க முடியாதபடிக்கு சில நேரத்தில் என்ன பண்ணிடுறான், அவர்களை நறுக்கி விடுகிறான், இல்லையா. ஸோ அவர்கள் வளரக்கூடாதபடிக்கு அவர்களை நெருக்கி போடுகிறான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ பிள்ளைங்க சில நேரத்தில் பாடுகள் வரும்போது தேவனை விட்டு பின்வாங்கி போகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இன்னும் அந்த ஊமையில சொல்லும்போது சொல்றாரு, இல்லையா, ஸோ அந்த முள் சில நேரங்களில் உலகத்தின் சிற்றின்பங்களை, இல்லையா, உலகத்தினுடைய ஆசாபாசங்களை, பாறையில விழுந்த விதை குறிக்கிறது, இல்லையா. சில நேரங்களில் சிலரே பாடுகளில் கூட சோர்ந்து போக மாட்டாங்க. சிலருக்கு என்ன பண்றான், பிசாசு பண ஆசையை உண்டு பண்ணி, இல்லையா, பாவ இச்சைகளை உண்டு பண்ணி, இல்லையா, ஸோ உலக சிற்றின்பங்களை அவர்களுக்கு காண்பித்து தேவனுக்கு விரோதமாய் அவர்களை பாவம் செய்ய வைத்து, அதனால அவர்கள் தேவனை விட்டு பிரிந்து போகும்படி, தேவனுக்குள்ள வளர்ந்து கனி கொடுக்க முடியாதபடிக்கு அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்றானா, அழித்து விடுகிறான். ஸோ நம்ம யோசித்து பார்க்கணும் இந்த கால வேளையில. ஆகவே தான் பேதுரு சொல்றாரு, நீங்க பி கேர்ஃபுல், எச்சரிக்கையா இருங்க.
எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு உங்களை பிரிக்கும்படி பிசாசு எத்தனையோ விதத்தில் உங்களுக்கு எதிராய் போராடுவான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஸோ அவைகளை சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ளும்படி தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து நீங்கள் என்ன பண்ணோம்? எச்சரிக்கையாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு எழுதுறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எத்தனையோ பேர் இல்லையா இன்னைக்கு பாடுகளை கண்டு பின்வாங்கி போகிறத பார்க்குறோம். சிலர் பண ஆசையினால தேவனை விட்டு பின்வாங்கி போகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால தான் இங்கே சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப தெளிந்த புத்தி உள்ளவங்களாக இருக்கணும். என்ன அர்த்தம்? என்ன வந்தாலும் என் ஆண்டவரை விட்டு என்னை ஒன்றும் இந்த உலகத்தில் பிரிக்கவே முடியாது. ஆமேன்னு சொல்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்போ இங்கே ஏன்னா பேதுரு மறுதலித்து போய் ஆண்டவர் விட்டு தூரம் போய் அதுக்கப்புறம் மறுபடியும் பேதுருவை ஆண்டவர் சந்தித்து ஸோ மறுபடியும் பேதுருவுடைய கரத்தில் ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்து ஸோ அவரை கோடிக்கணக்கான மக்களுக்கு தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஆனாலும் எப்போல்லாம் சேவல் கூதோ அப்போல்லாம் அதை கேட்ட உடனே பேதுரு என்ன பண்ணுவாராம்? மனம் கசந்தே அழுவாராம். ஒரு நாள் நான் ஆண்டவரை மறுதலிச்சிட்டேனே, நான் ஆண்டவரை மறுதலித்த துரோகியா நான் வாழ்ந்துட்டேனே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சேவல் கூகுற போதெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டாலே அவர் உள்ள என்ன பண்ணுமா? அழும். ஸோ ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் இந்த உலகத்தில் எனக்கு இயேசு போதும், என் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அது மாறும், அதிலிருந்து தேவன் என்னை விடுதலையாக்குவார், அதிலிருந்து தேவன் என்னை தப்புவிப்பார், என் தேவன் என்னை ஏற்ற வேளையில் என் தேவன் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், என்ன வந்தாலும் பயப்படக்கூடாது. ஆமாம், என் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ பைபிளில் நிறைய இடங்களில் பேதுருடைய நிருபத்தில் மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் சொல்கிறார், நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து. ஆமாம் பாருங்க, நீங்கள் அவருடைய வழிகளிலெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிறேன். இந்த கற்பனைகளை எல்லாம் என்ன சொல்றாரு? எப்படி கை கொள்ளணுமா? ஆமா, ரொம்ப இங்கே மோசேயினுடைய கடைசி பிரசங்கம் இதுதான். ஏன்னா அதுக்கப்புறம் தேவன் அவர் என்ன பண்ண போறாரு? எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அவர் மரணத்தை சந்திக்க போறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி கடைசியா அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய போதனையை நம்ம இங்க பார்க்குறோம். ஏன்னா இதுவரைக்கும் அவங்களோட இருந்து அவர்களுக்கு கட்டளைகளை கற்பனைகளை ஆண்டவரிடத்திலிருந்து வாங்கி கொடுத்து அவர்களை தேவனுடைய வழியில நடத்தின மோசே. இப்ப கடைசியா அவர் சொல்லும்போது சொல்றாரு, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. அவர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து. அல்லேலூயா. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஸோ நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க. அப்போ ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, என்னவா? நம்ம எல்லாரும் தேவனிடத்துல என்ன பண்ணோமா? அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட நம்ம மிகவும் அதிகமாய் நேசிக்க வேண்டியது யாரை தெரியுமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை. அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அவரால் தான் நீங்களும் நானும் இன்னைக்கு உயிரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம இந்த உலகத்தில் வரும்போது நம்ம எதையும் கொண்டு வரல, வெறும் கையோடு தான் வந்தோம். ஆனால் இந்த படிப்பு, இந்த உத்தியோகம், இந்த வீடு, இந்த வாசல், மனைவி, பிள்ளைங்க
சொத்து, சுகம், உறவுகள், நண்பர்கள், இப்படி இந்த அழகு இல்லை, இந்த படிப்பு எல்லாமே நமக்கு யார் கொடுத்ததுங்க? நம்ம ஆராதிக்கிற, நம்மை உண்டாக்கின, நம் ஜீவன் உள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்தது. அல்லேலூயா. ஆமா, அவர் நம்ம கிட்ட என்ன கேட்கிறாரு? நீ என்னை நேசிக்கிறாயா சொல்றாரு. நம்ம அவரிடத்துல என்ன பண்ணுமா? அன்பு கூற வேண்டும் சொல்றாரு. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து இல்லை, அப்புறம் என்ன சொல்றாரு? என்ன பண்ணணுமா? அவர் வழிகளில் நடக்கணுமா. நீ மனம் போன போக்கில் போகக்கூடாது. நான் கிறிஸ்தவன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் உலகத்தான் நடக்கிறபடி தான் நடப்பேன் அப்படின்னா ஐயோ. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அப்புறம் உன்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி இருக்கணும்னா ஆண்டவருக்கு பிரியமானதாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா வேதம் சொல்றது, அவர் நம்முடைய நடைகளை எல்லாம் என்ன பண்றாராம்? சீர்தூக்கி பார்க்கிறார். ஆமா, நம்முடைய நடையெல்லாம் கூட அவர் என்ன பண்றாராம்? சீர்தூக்கி பார்க்கிறார். அதனால நான் பேர் மட்டும் கிறிஸ்தவன், நான் எப்படி வேணாலும் வாழ்வேன் அப்படின்னு வாழ்ந்தினா கிறிஸ்தவனா இருக்கலாம், ஆனா உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானதா இல்லாம போனா அது பிசாசுக்கு பிரியமானதா இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பிசாசுக்குரிய செயல்கள் எல்லாம் உன் ஜீவியத்தில் அவன் கொண்டு வந்து விடுவான். ஆமா, ஆனா ஆள் அழகா இருப்ப, ஆனா உள்ளம் யாருக்குரியதா இருக்கும்? பிசாசுக்குரியதா இருக்கும். உன் உள்ளம், உன் ஆவி, ஆத்மா, சரீரம் பாவத்தினாலே தீட்டுப்பட்டதா இருக்கும். அதனாலதான் இங்க சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து. இல்லை, வேதம் சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ என்ன வழியா? மரண வழிகளாம். ஆமா, நீ எனக்கு பிரியமான வழியில தான் நான் நடப்பேன் அப்படின்னு நடந்தினா அது என்ன வழின்றாரு? மரண வழி. சில நேரத்தில் ஆண்டவருடைய பாதையில போற, ஆண்டவருடைய பாதை எப்படிப்பட்டதா? வேதம் சொல்லுது, அது நெருக்கமானது. வழி எப்படிப்பட்டதா? ஆமா, நெருக்கமானது. அது விசாலமானது அல்ல. ஆனா அந்த வழியில போனேன்னா முடிவு உனக்கு என்ன செய்யும்? உனக்கும் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆனா நான் சர்ச்சுக்கு வருவேன், நான் கிறிஸ்தவனா இருப்பேன், ஆனா பெயரளவுல தான் நான் ஆண்டவரை சேவிப்பேன், எனக்கும் ஆண்டவருக்கும் சம்மதம் இல்லைன்னு வாழ்ந்தா அவன் நிலைமை எப்படி இருக்குமா? பரிதாபமா இருக்கும். அதனால தான் இங்கே மோசே கடைசியா அவரு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பண்ணுகிற பிரசங்கத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் நடந்து, அப்புறம் அவரை பற்றி கொண்டிருக்கும்படி, ஆமா, நான் உங்களுக்கு செய்ய கற்பித்த இந்த கற்பனைகளை எல்லாம் சொல்ற. எப்படி கை கொள்ளணுமா? ஜாக்கிரதையா கை கொள்ளுங்க. அவர் சொல்றார், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதுக்கு? கர்த்தரிடத்தில் அன்பு கூற, கர்த்தருடைய வழிகளில் நடக்க, கர்த்தர் கற்பித்த இந்த கட்டளைகளெல்லாம் கை கொள்ள நீங்க என்ன பண்ணுங்க? ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. ஆமா, இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஸோ ரொம்ப அருமையாக ஆண்டவர் சொல்லியிருப்பார். உனக்கு முன்னாடி தான் நான் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கேன்பா, சாபத்தை வச்சிருக்கேன் இல்லையா? ஸோ மோசே சொல்றார், நீ நான் சொல்லியிருக்கிற இதன்படி நடந்தா உன் வாழ்க்கை, உன் சந்ததி தலைமுறை தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை இதன்படி நீ நடவாமல் போனால் நீ இந்த பூமியில நீயும் உன் சந்ததி என்ன பண்ணிருக்கோம்? சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் இப்படிதான் இருக்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்காரு. இல்லை, நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் ஏன் அந்த ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா நாம இன்னும் குணப்படலைன்னு அர்த்தம். நாம இன்னும் ஆண்டவருடைய வழியில நடக்காம நம்ம சொந்த வழியில மனம் போன போக்குல நம்ம என்ன செய்யறோம்? போய்கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். ஆமா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில நடந்து நாம் தேவனை இன்னும் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். ஆகவே இங்க சொல்றாரு, நம்ம ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும்,
அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? அவருடைய வழியில நடக்கணும். அதுக்கப்புறம் சொல்றாரு, அவரை என்ன பண்ணுமா? பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்ன பண்ணுமா? ஆமா. சில நேரத்தில் இந்த குரங்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, இல்லை நம்ம ஊர்லாம் நிறைய இருக்கு இல்லை? அந்த குட்டி அந்த குரங்கை எப்படி பற்றி கொள்ளுது பார்த்துருக்கீங்களா? இங்கே இருந்து பக்கத்தில் இருக்கிற அந்த கிளைக்கு என்ன பண்ணும்? குரங்கு தாவும். ஆனால் குட்டி மட்டும் என்ன பண்ணாது? விழாது. இல்லை பாருங்களா, எவ்வளோ சில நேரத்தில் நம்ம துரத்துறோன்னா ரொம்ப வேகமாக ஓடும், ஆனால் குட்டி மட்டும் என்ன பண்ணாது? விழவே விழாது. தன்னுடைய தாயை எப்படி பிடிச்சிக்கமா? இறுக பற்றி பிடித்து கொள்ளும். விடவே விடாது பாருங்க. இல்லை நம்மளாம் கூட ஆண்டவர் எப்படி பிடிச்சிக்கணும்? இறுக பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். பேதுரு சொல்றார், தெளிந்த புத்தி உள்ளவளா இருக்க. ஏன் உங்களை விட்டு, தேவனை விட்டு உங்களை பிரிக்கும்படி பிசாசு எத்தனையோ விதத்துல என்ன பண்ணுவான்? உங்களுக்கு எதிராய் வருவான். ஆனா நீங்க உங்களை உண்டாக்கின தேவனிடத்துல என்ன பண்ணும்? அன்பு கூறவும், அவர் வழிகளில் நடக்கவும், அவரை பற்றி கொண்டிருக்கவும் நீங்க என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, சிலர்லாம் ஞாயிற்றுக்கிழமை கூட சர்ச்சுக்கு வராம வேலை வேலை வேலைன்னு போயிட்டு இருப்பாங்க. உங்க வேலை உங்களை ஆசீர்வதிக்க போறதில்லை. நீங்க வாங்குற சம்பளம் உங்களுக்கு போதுமானதா இல்லாம போகலாம். ஆனா நீங்க சம்பாதிக்கிற பணம் சில நேரத்தில் கர்த்தரை நீங்க அப்படி நேசிக்காம, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம, இல்லை வேலை உலகத்து காரியம் இது அதுன்னு சொல்லிட்டு போனா நீங்க சம்பாதிக்கிற பணத்துல ஆசீர்வாதம் இருக்காது. அது நிறைய வரும், ஆனா பொத்தல் பையில போட்ட மாதிரி என்ன பண்ணிடும்? போயிடும். நம்ம சம்பாதிக்கிறது கொஞ்சமோ அதிகமோ தேவன் ஆசீர்வதிச்சாதான் அது நமக்கு ஆசீர்வாதத்தை, பெருக்கத்தை, ஐஸ்வர்யத்தை நமக்கு உண்டாக்கும். அல்லேலூயா. அதனால நம்ம கர்த்தரிடத்துல அன்பு கூறணும். அன்பு கூறுறதுனா என்ன? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய கற்பனையின்படி நடப்பதே தேவனிடத்தில் என்ன பண்ணுதான்? அன்பு கூறுவதான். நான் அன்பு கூறுறேன் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி நம்ம என்ன பண்ண? வாழ, நம்முடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஏன்னா ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, அது தேவனுடைய கட்டளை. அன்னைக்கு நம்ம கர்த்தருடைய ஆலயத்துல தான் இருக்கணும், நம்ம கர்த்தரை தான் சேவிக்கணும். ஸோ ஆகவே இங்க சொல்றாரு, நீங்க அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரிடத்துல அன்பு கூறுங்கள், இல்லை அவருடைய வழிகளில் நடவுங்கள். அப்படி நடந்தா உங்க வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, இந்த பூமியில உங்கள் சந்ததி தலைமுறை தலைமுறை தோறும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி மோசே கடைசியாக இந்த அதிகாரத்தில் அவருடைய பிரசங்கத்தை, அவருடைய போதனையை நிறைவு செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணோம்? ஜாக்கிரதையா இருக்கணும். எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்? ஆண்டவரிடத்துல அன்பு கூற, அவரை பற்றி கொள்ள, அவருடைய வழிகளில் நடக்க நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, நம்ம இன்னும் எதிலெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவனுடைய கண்களில் தயவு கிடைத்தது. ஆகையால் அவள் சுத்திகரிப்புக்கு வேண்டியதெல்லாம், அவளுக்கு தேவையான மற்றவைகள் எல்லாம் அவளுக்கு கொடுக்கவும், ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும், ஜாக்கிரதைப்பட்டு கன்னி மாடத்திலே சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம்.
நாம் இங்கே பார்க்குறோம், இந்த எஸ்தருடைய சரித்திரம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இங்கே இவளை 127 நாடுகளில் இருக்கிற அந்த அழகிகளை, அந்த அழகிகளில் ஒருவளை ராஜாவுக்கு மனைவியாக தெரிந்து கொள்வதற்காக 127 நாடுகளில் இருந்த சகல அழகிகளை எங்க கூட்டிட்டு வராங்க? ராஜ அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வருகிறார்கள். அதுவும் 127 நாடு, யோசித்து பாருங்க. அந்த அழகிகள் எல்லாம் கூட்டி சேர்க்கப்பட்ட பிற்பாடு இங்க பார்க்கிறோம் 9ஆம் வசனம், அந்த பெண், அதை 8ஆம் வசனத்தில், ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அந்த 127 நாடுகளில் இருந்திருக்கிற கொண்டு வரப்பட்டிருக்கிற எல்லா அழகிகளை விட எஸ்தர் எப்படி இருக்காங்களாம்? ஆமாம், அவள் நல்லா இருக்கிறாளாம். ஸோ ஆகவே அவளும் அவளுக்கு அவன் கண்களிலே தயவு கிடைத்தது. யாருடைய கண்களில்? ஏகாயின் கண்களிலே தயவு கிடைத்தபடினால அவர் சொல்றாரு, அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும், ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்தில் அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த எஸ்தர் புத்தகத்தில் இந்த தயவு என்கிற வார்த்தையை நீங்கள் நிறைய இடத்துல என்ன பண்ண முடியும்? படிக்க முடியும். பாருங்க, இவ உலக பிரகாரமான அழகி என்பதினால் மட்டும் அல்ல, இவ மேல கர்த்தருடைய தயவு உண்டாயிருந்தது. இவ மேல என்ன இருந்தது? தேவ தயவு உண்டாயிருந்தது. அதனால தான் அவ்வளவு அழகிகள் கூட்டி சேர்க்கப்பட்டிருந்தாலும் கன்னிமாடத்துல இவளை மட்டும் அந்த ஏகாய் சொல்றாரு, சிறந்த ஒரு இடத்துல என்ன பண்ணுங்க, அவளை வையுங்கள். அல்லேலூயா. ஏன்? தேவ தயவு அவ மேல என்ன பண்ணிச்சுங்க? உண்டாயிருந்தது. வேதம் சொல்லுகிறது, யோபின் புத்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, தேவன் நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை என்ன பண்ணுது? காப்பாற்றுகிறது. இப்போ எஸ்தர் மேல கர்த்தருடைய தயவு உண்டாயிருந்தது. தயவுனா என்ன அர்த்தம்? தேவன் நம் மீது காட்டுகிற அன்பும் இரக்கமும் என்னவா இருக்குங்க? தயவாய் இருக்கிறது. இங்க சொல்றாரு, யோபு சொல்றாரு, அதை யோபின் புத்தகத்தில் வாசிக்கிறோம் இல்ல, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல், நம்ம எல்லாருக்கும் உயிரை கொடுத்தவர் நம் தேவனாகிய கர்த்தர். ஆமான்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அவரால் தான் நாம ஜீவிக்கின்றோம் இல்ல. ஸோ ஜீவனை தந்தது மட்டுமல்ல, நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாராம்? தயவையும் பாராட்டுகிறார். அப்ப அந்த தயவை யார் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, அன்னைக்கு ஏகாயின் பார்வைக்கு எஸ்தர் எப்படி இருந்தாலும் எல்லாரை விட நன்றாய் இருந்தால். நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில விரும்பக்கூடியவர்களாய், தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம ஜீவிப்போம் என்று சொன்னால், ஆண்டவருடைய தயவை நம்ம மேல ஏராளம் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமா, நீ ஆண்டவருடைய உள்ளத்துக்கு பிரியமா இருக்கணும், ஆண்டவருடைய இருதயத்துக்கு நீ ஏற்ற ஒரு மகனா இருக்கணும். ஆண்டவர் விரும்பாத எந்த பாவமும் எந்த அசுத்தமும் உன்னுடைய ஜீவியத்தில்
காணப்படக்கூடாது. உன் இருதயம் ஆண்டருக்கு முன்பா செம்மையா இருக்கணும். அப்படி இருந்த ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், உனக்கு ஏராளமான தயவை கர்த்தர் கொடுப்பாராம். அவருடைய தயவு உன் மேல இருக்கும். அவருடைய தயவு உன் மேல இருந்தா ஆண்டர் இந்த உலகத்துல உன்னை எங்க வைப்பார் தெரியுமா? நம்ம பார்க்கிறோம், கன்னி மாடத்துல, ராஜ அரண்மனையில மற்ற அழகிகளை விட இந்த எஸ்தரை எங்க வச்சாங்களாம்? சிறந்த இடத்திலே வைத்தார்கள். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நம்மளை எங்க வைப்பாராம்? சிறந்த இடத்துல, உயர்ந்த இடத்துல, இல்ல எட்டாத உயரமான இடத்துல தேவன் நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணுவாராம்? வைப்பார். அல்லேலூயா. ஆமா, நம்ம அதெல்லாம் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு உயர்வு, இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம், இந்த மாதிரி ஒரு மேன்மை எனக்கு என் பிள்ளைங்களுக்கு வருமா? இதெல்லாம் எங்களால் வாழ முடியுமா? இப்படி எங்களால் உயர முடியுமா? இப்படிப்பட்ட நன்மைகள் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா? எங்கள் பிள்ளைங்க இப்படிப்பட்ட உயர்ந்த நிலைமையில் வருவாங்களான்னு சொல்லி நீ நினைத்து கூட பார்க்க முடியாத, உனக்கு எட்டாத உயரமான இடத்துல, சொல்லப்போனால் உலகத்தில் சிறந்த இடத்துல தேவன் அவருடைய தயவை பெற்றவர்களை கர்த்தர் அப்படி வைத்து ஆசீர்வதித்து தேவன் உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஆமா, ஒருவேளை படிப்பு இல்லாம கொஞ்சமா படிச்சிருக்கலாம், அழகில்லாம இருக்கலாம், ஒருவேளை நம்ம தரித்திரத்துல இருக்கலாம், ஒருவேளை நமக்கு ஆதரவுன்னு சொல்றதுக்கு ஆண்டவரை தவிர இந்த உலகத்துல யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனா தேவ தயவை மட்டும் நீங்க பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா அந்த தேவ தயவு என்ன பண்ணு தெரியுமா? நீங்க போகிற இடத்துல எல்லாம் எல்லாருடைய கண்களும் உங்களுக்கு தயவை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமா, எஸ்தருக்கு ஏகாயின் கண்கள்ல தயவு கிடைச்சது. அதுக்கு அடுத்தது வாசிக்கும் போது பாருங்க, ராஜாவுடைய கண்கள்ல கர்த்தர் அவளுக்கு தயவு கிடைக்க பண்ணி அவளுடைய சிரசில கிரீடத்தை சூட்டி அவளை பட்டத்து ஸ்திரியாய் ராஜா என்ன பண்ணானா? மாற்றினான். அப்ப தயவு முக்கியம். தேவ தயவினாலதான் இந்த உலகத்துல நீங்கள நானும் வாழ முடியும். தேவ தயவினாலதான் நீங்கள நானும் உயர முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, அதனால தேவ தயவுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு இன்னும் உம்முடைய தயவை தாங்கப்பா. இல்ல, ஆமா, உம்முடைய தயவு என் மேல இருக்கட்டும், எங்க குடும்பத்தின் மேல இருக்கட்டும், எங்க பிள்ளைங்க மேல இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய தயவுள்ள கரம். அப்போஸ்தலர் நடபடியில் வாசிங்கன்னா நிறைய இடத்துல கர்த்தருடைய தயவுள்ள கரம்னு வாசிக்க முடியும். நெகேமியா, எஸ்ராவில் கர்த்தருடைய தயவுள்ள கரம், கர்த்தருடைய தயவுள்ள கரம் நெகேமியாவின் மேல இருந்ததுனால ராஜா கேட்டதையெல்லாம் நெகேமியாவுக்கு என்ன பண்ணாராம்? கொடுத்தார். ஆமா, கேட்டதெல்லாம் கொடுத்துட்டார். ஆமா, கர்த்தருடைய தயவு உன் மேல இருக்குன்னா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? நீ கேட்டதை எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து ஆண்டவர் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமா, அப்ப இங்க எஸ்தர் ஒரு அனாதை, ஆனா அவ ராஜாவா, அது 127 நாட்டுக்கு மகாராணியா உயர்த்தப்பட்டானா அதுக்கு என்ன காரணம்னா தேவனிடத்திலே அவள் தயவு பெற்றிருந்தாள். அதனாலதான் அவ போன இடத்துல எல்லாம் அவளுக்கு என்ன கிடைக்குதுங்க? தயவு கிடைக்கிறது. ஆமா, நீங்க வேலை செய்யற இடத்துல கர்த்தர் உங்க அதிகாரிகளுக்கு முன்பாக உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணி ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆமா, உங்களை பார்த்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஆபீசரை, இந்த மாதிரி ஒரு வேலையால, இந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லைங்க, இவர் வித்தியாசமானவர். ஸோ ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல அவங்க கண்களை தயவு கிடைக்க பண்ணி தேவன் உங்களை உயர்த்துவார். அப்போ தேவ தயவுக்காக நம்ம ஜெபிக்கணும் இல்லையா? இங்க பார்க்குறோம், தேவன் நமக்கு ஜீவனை தந்து அப்படியே விட்டு இல்லையா, உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணியிருக்காரு? தயவையும் பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, தேவ தயவு இருந்ததுனால தான் எஸ்தரை கொண்டு போய் எங்க வச்சாங்க? கன்னி மாடத்துல. எல்லாரும் வைக்கிற இடத்துல வைக்கல, அவளை கொண்டு போய் எங்க வச்சுட்டாங்களாம்? சிறந்த இடத்திலே வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு பேர் அந்த அரண்மனையில கூட்டி சேர்க்கப்பட்டு இருந்தாலும் அந்த 127 நாடுகளை அரசாளக்கூடிய மகாராணியாய் அவளுடைய சிரசில கிரீடம் சூட்டப்பட்டது அப்படின்னு சொன்னா அது காரணம் என்னது? தேவ தயவு அவளுக்கு உண்டாயிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமா, நம்ம ஆண்டவருடைய பார்வைக்கு இல்ல பிரியமானவர்களா இந்த உலகத்துல வாழ்வோம் என்று சொன்னால்
பாருங்க, தேவ தயவு நம்ம மேல பெருகிட்டே இருக்கும். நம்ம போற இடத்தெல்லாம் கர்த்தர் நமக்கு தயவை உண்டாக்குவார். மற்றவங்க நமக்கு தயவு பாராட்டும்படி, மற்றவங்க நம்ம நேசிக்கும்படி, மற்றவர்கள் நமக்கு இரக்கம் செய்யும்படி, மற்றவர்கள் நமக்கு நன்மை செய்யும்படி, இல்லையா? ஸோ ஆண்டவர் அநேகரை நமக்காக என்ன பண்ணுவாராம்? தேவன் எழுப்பி தருவாராம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இவ கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமா இருந்தா. அதனாலதான் இப்போ ஏகாயினுடைய பார்வைக்கு என்ன பண்ணிட்டா? பிரியமாய் மாறினாள். அதனாலதான் ராஜாவுடைய பார்வைக்கும் இவள் பிரியமாய் மாறுகிறாள். நம்ம மனுஷருடைய பார்வைக்கும் பிரியமா இருக்கணும், நம்ம படைத்த தேவனுடைய பார்வைக்கும் பிரியமா இருக்கணும். மனைவி உங்க கணவனுக்கு பிரியமானவங்களா இருக்கணும், கணவன் உங்க மனைவிக்கு பிரியமானவங்களா இருக்கணும். ஸோ அப்பதான் தேவ தயவினால நீங்க இன்னும் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆகவே தேவ தயவு நமக்கு முக்கியம். அதோட மாத்திரம் இல்லை, வேதம் சொல்லுகிறது, லூக்கா சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, லூக்கா 15:8. ம் 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 சரி, இங்க பாருங்க, இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, இந்த அதிகாரம் காணாமல் போன அதிகாரம். என்னெல்லாம் காணாம போச்சு சொல்லுங்க? முதல்ல ஆடு காணாம போச்சு, அதுக்கடுத்து வெள்ளி காசு காணாமல் போச்சு, அதுக்கடுத்து இந்த அதிகாரத்தில் என்ன காணாமல் போச்சு? இளையகுமாரன் காணாமல் போயிட்டான், இல்லையா? ஸோ ஆனால் காணாம போன ஆட்டை ஆண்டவர் தேடி போய் கண்டுபிடித்து தன் தோள் மேலே போட்டு ஆண்டவர் என்ன பண்ணாராம்? மிகவும் சந்தோஷப்பட்டார். அல்லேலூயா. நீங்கள நானும் கூட காணாம போன ஆடுகள். எங்கேயோ முள்ளில் இங்கே அங்கெல்லாம் சிக்கி இருந்தோம், இல்லை? நல்ல நேரம் நரியோ சிங்கமோ கரடியோ வந்து நம்மளை அடித்து கொன்று, இல்லை, பீறி போடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிட்டாரு? பிடிச்சிட்டார், இல்லை? ஆமாம் தானே? கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சிங்கம் வருது, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா என் மகனை என்ன பண்ணிடும்? அதே பீறி போட்டு விடும். அதனால் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் நம்மளை தப்புவித்தார். அதுக்காக கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்தது காணாம போன வெள்ளிக்காசை பற்றி சொல்கிறார். அந்த ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்தாள். யூதர்களுடைய வழக்கம் என்ன அப்படின்னா, திருமணத்துக்கு முன்னாடி நம்ம நிச்சயம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு நிச்சயிக்கப்படும் போது அந்த 10 வெள்ளிக்காசை என்ன பண்ணுவாங்களாம்? அவர்களுக்கு கொடுத்து விட்டு போவார்கள். அதை அவங்க என்ன பண்ணோம்? மாட்டி பத்திரமா வச்சுக்கணும். அப்போ மணமகன் கல்யாணம் பண்ணுறதுக்கு திடீர்னு வருவார், சொல்லிட்டுலாம் வரமாட்டார். அவர் திடீர்னு சொல்லி மணவாளன் என்ன பண்ணுவாராம்? வருவார், நினையாத நேரத்தில் வருவார். அப்போ வந்து முதல்ல எதை பார்ப்பாராம்? அந்த 10 வெள்ளிக்காசை பத்திரமா வச்சிருக்காளா பார்ப்பாளாம். அந்த 10 வெள்ளிக்காசு இருந்தால் தான் இவன் ரொம்ப ஜாக்கிரதையானவ, அதனால் இவன் ரொம்ப குடும்பத்தை என்ன பண்ணுவா? கரெக்டாக குடும்பத்தை நடத்துவா. ஸோ இவளை நம்பி நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். இவ தான் என்னுடைய குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல மனைவி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பெண்ணை என்ன பண்ணுவாங்களாம்? திருமணம் செய்து கொள்வார்கள். அது யூதர்களுடைய வழக்கம். அந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு இப்போ அவளுடைய மணவாளன் எத்தனை வெள்ளிக்காசை கொடுத்துட்டு போய்கிறாரு? 10 வெள்ளிக்காசை கொடுத்துட்டு போயிருக்கிறார். இப்போ ஒரு நாள் அந்த ஒரு வெள்ளிக்காசு என்ன பண்ணிடுச்சு? போயிடுச்சு. ஒருவேளை வெள்ளிக்காசு 10 வெள்ளிக்காசில் ஒன்று தொலைச்சிட்டா கூட அந்த பெண்ணை என்ன பண்ண மாட்டாங்க? கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இவ வந்து அஜாக்கிரதையுள்ளவ, இவ வந்து குடும்பத்தை என்ன பண்ண மாட்டா? காப்பாற்ற மாட்டா, இவ குடும்பத்துக்கு ஏற்றவள் அல்ல அப்படின்னு சொல்லி அந்த திருமணமே தடைபட்டு போயிடுமா. அதனால இப்போ இந்த அம்மா 10 வெள்ளிக்காசை உடையவளா இருக்கிறார். அதில் ஒரு வெள்ளிக்காசு என்ன ஆயிடுச்சு? காணாம போயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப துக்கம். என்ன பண்றாளாம்? இப்போ என்ன செய்யறான்? விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி
அதை கண்டுபிடிக்கும் அளவும் எப்படி தேடினாலாம்? ஜாக்கிரதையாய் தேடுகிறாள். ரொம்ப ஜாக்கிரதையா தேடுறான். நீங்களும் நானும் நம்ம ஆண்டவருக்கு மனவாட்டிகள். அல்லேலூயா. ஆமாம், நம் மனவாளனாகிய இயேசு சீக்கிரத்திலே இந்த உலகத்துக்கு மறுபடியும் அவர் வரப்போகிறார். ஆமாவா இல்லையா? ஆமாம். எப்போ வருவாரு தெரியாது, ஆனால் சொல்றாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்கும்னு சொன்னாரோ அத்தனையும் இன்றைக்கு இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லப்போனால் இன்னைக்கு ஏறக்குறைய 98% என்ன செஞ்சிருச்சுங்க? நடந்து முடிந்து விட்டது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அதனால் எப்போ வருவார் தெரியாது. ஸோ ஆகவே மணவாளன் நினையாத நேரத்தில் வர மாதிரி நம்ம ஏசப்பா நினையாத நேரத்தில் வருவார். நாம் எப்போதும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வெள்ளி காசுகள் இல்லை, வெள்ளி காசு என்னது? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள், வரங்கள், வல்லமை இல்லை, இதெல்லாம் என்ன இருக்கு? வெள்ளி காசுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு, நமக்கு அதெல்லாம் நேரம் இல்லை. இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஆண்டவர் எல்லாருக்கும் எத்தனையோ விதமான கிருபைகளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். வரங்களை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார், கனிகளை கொடுத்திருக்கிறார் இல்லையா? எனக்கு இல்லாத எத்தனையோ கிருபை உங்ககிட்ட இருக்கும். ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கிருபைகளை, வரங்களை, வல்லமையை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். என்னை போல நீங்க இருக்க முடியாது, உங்களை போல நான் இருக்க முடியாது. நம்ம எல்லாருமே விசேஷித்தமானவர்கள். நிறைய பேருக்கு அந்த ஆண்டவர் அந்த வெள்ளிக்காசை மாதிரி நிறைய கிருபைகள் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஸோ இதை நாம என்ன பண்ணோம்? பத்திரமாய் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லாத்துக்கு மேல நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு இருக்கே, இது விலையேற பெற்ற வெள்ளிக்காசு. அதை என்ன பண்ணக்கூடாது? நம்ம இழந்துடவே கூடாது. நம்ம கொடுத்திருக்கிற பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் அது விலையேற பெற்ற வெள்ளிக்காசு. ஆமா, அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? இழந்துடவே கூடாது. அதை ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பாதுகாத்துக்கணுமா. ஸோ அதை தொலைச்சிட்டு, ஒருவேளை நான் ஆரம்பத்தில் ரொம்ப ஆண்டவரை நேசித்தேன் பாஸ்டர், ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சேன், ஆண்டவர் மேலே அப்படியே ஜீவனையே வச்சிருந்தேன், ஆனால் இப்போ நான் ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டேன். முன்ன நல்லா பாடுவேன், நல்லா ஆராதிப்பேன், முன்ன எனக்கு ஆண்டவர் வரங்களை கொடுத்திருந்தாரு, முன்ன ஆண்டவர் எனக்கு வல்லமை கொடுத்தார், என்னை ஆண்டவர் பயன்படுத்தினாரு, என்னை கொண்டு பெரிய காரியங்களை செஞ்சார். ஆனால் இப்போ அந்த கிருபையாகிய வெள்ளிக்காசை நான் தொலைச்சிட்டேன். முன்ன இருந்த அந்த கிருபை போயிடுச்சு, முன்ன இருந்த அந்த வரங்களை நான் எழுந்து போயிட்டேன், முன்ன இருந்த அந்த வல்லமை இல்லை அப்படின்னா நீ இப்போ என்ன பண்ணும்? ரொம்ப ஜாக்கிரதையா தேடணும், தேடணும், தேடணும். ஆமாம். ஏன் அதை தேடி கண்டுபிடிக்கலனா மணவாளன் வரும்போது நீ மணவாட்டியாய் மாற முடியாத தள்ளப்பட்ட ஒரு அவல நிலைமைக்குள்ள நீ போய்விட கூடும். அதனால மணவாளன் எப்போ வருவார் தெரியாது. அதனால ஆண்டவர் மேல நீ வச்சிருந்த ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற எதையும் நீ என்ன பண்ணக்கூடாது? இழந்து விடக்கூடாது. சிலர்லாம் சொல்லுவாங்க, அவங்க தாங்க காரணம், இவங்க தாங்க காரணம், அவங்க தாங்க காரணம். மற்றவங்க மேலே குற்றம் சாட்டுகிறது பிசாசுனுடைய காரியம். ஆமாம், ஒன்றை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன் இந்த கிருபை போயிடுச்சு? ஏன் இந்த வரத்தை நான் இழந்துட்டேன்? ஏன் இந்த தாளந்து என்னை விட்டு எடுபட்டு போய்விட்டது? இல்லை, ஏன் முன்ன மாதிரி என்னால் தேவனுக்காக வைராக்கியமாக ஜெபிக்க முடியல? முன்ன மாதிரி என்னால் ஏன் வேதத்தை பல மணி நேரம் வாசிக்க முடியல? முன்ன மாதிரி ஏன் ஆண்டவருக்கு என்னால் ஊழியம் செய்ய முடியல? முன்ன இருந்த ஆத்தும பாரம் இல்லையே, முன்ன இருந்த பரிசுத்தம் இல்லையே, முன்ன ஆண்டவர் மேலே வச்சிருந்த அந்த அன்பு இல்லையே, முன்ன ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா ஜீவித்த அந்த பக்தி வைராக்கியம் இப்ப இல்லையே. ஏன் இதெல்லாம் நடந்துச்சு? ஏன் எங்க நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்ணுமா? தேட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கே சோதரும். நம்ம எரேமியா 18 வாசிக்கிறோம், ஒரு குழவன் ஒரு பாண்டத்தை வணைந்து கொண்டிருந்தான், அது கெட்டு போச்சு.
அதை தூக்கி எறியாம அதை தன் பார்வைக்கு கண்டபடி வேறே பாத்திரமாய் திரும்ப என்ன பண்ணானா வணைந்தான். அல்லேலூயா. நம்முடைய சுபாவம், பொதுவாக மனிதர்களுடைய சுபாவம் என்ன பண்ணுவோம்? கெட்டு போனா என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டுருவோம். ஆனால் ஆண்டவரே அவருடைய கேரக்டர் எப்படின்னா, எது எப்படி தான் கெட்டு போனாலும் அதை தூக்கி போட மாட்டார். அதை வேறே பாத்திரமாய் மீண்டும் தேவன் என்ன பண்ணுவாராம்? வணைவார், அவர் உருவாக்குவார். அல்லேலூயா. ஆமாம். ஒருவேளை நீ ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் கெட்டு போன ஒரு நிலைமையில இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள வந்திருக்கலாம். பாஸ்டர், நான் முன்னெல்லாம் ஆண்டவருக்காக அப்படி வைராக்கியமா இருந்தேன், இப்ப அந்த வைராக்கியம் இல்லை. இப்ப ஆண்டவர் மேல இருந்த அந்த அன்பு இல்லை. ஆண்டவர் முன்ன என்ன அப்படிலாம் பயன்படுத்தினார், அதெல்லாம் இப்ப இல்லை. ஆண்டவர் உனக்கு மறுபடியும் கொடுத்து முன்னை விட உன்னை வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இழந்துட்டேன்னு சொல்லி அதையே நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. ஆண்டவரே, என்னை மறுபடியும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன்ப்பா. நம்மை விட்டு போனது ஆண்டவரே, உம்மை துக்கப்படுத்தினது ஆண்டவரே, நீர் கொடுத்த கிருபையை தாளந்த நான் பயன்படுத்தாம புதைத்து போட்டது ஆண்டவரே, பாவம், என்னை மன்னியும், எனக்கு மீண்டும் கிருபையை தாரும், மீண்டும் என்னை வரங்களால நிரப்பும், மீண்டும் உம்முடைய வல்லமையினால நிரப்பும் ஆண்டவரை. மறுபடியும் நான் உங்க ஊழியத்தை செய்யணும், மறுபடியும் எனக்கு அந்த வரங்கள் வேணும், எனக்கு அந்த வல்லமை வேணும், எனக்கு அந்த கிருபைகள் வேணும்னு சொல்லி நீ தேவ சமூகத்துல கதறுவாயானால் ஆண்டவரே உன்னை தூக்கி எறிய மாட்டாரே. மறுபடியும் முன்ன கொடுத்ததை விட உனக்கு இரட்டத்தனையாய் கொடுத்து உன்னை எடுத்து தம்முடைய கரத்துல ராஜ கிரீடமாக ஆண்டவர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா இழந்து போனதை தேட நீ என்னவா இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் சொல்றாரு இல்ல, என்ன நிலைமையிலே நீ விழுந்தா என்பதை என்ன பண்ணுமா? நீ கண்டுபிடிக்கணும். எதனால இந்த கிருபை இழந்துட்டேன்? ஒருவேளை பாவத்தில் இருக்கலாம், ஒருவேளை பிசாசு கொண்டு வந்த சோதனையிலே நீ விழுந்து போனதுனால இருக்கலாம், ஒருவேளை உன் நிர்விசாரத்தினால இருக்கலாம், ஒருவேளை தேவன் மேல நீ வைத்த அந்த அன்பு குறைந்து போனதுனால இருக்கலாம். இப்போ நான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன் ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, நான் மறுபடியும் அந்த வரங்களை, அந்த வல்லமையை, அந்த கிருபையை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி நீ தேவ சமூகத்தில் கதறுவா என்று சொன்னால் ஆண்டவரே முன்னை விட அழகான பாத்திரமா, விலை மதிப்புள்ள பாத்திரமா உன்னை மறுபடியும் உருவாக்கி கர்த்தர் பயன்படுத்துவார். நம்ம பார்க்குறோம் வேதத்தில் பேதுரு ஆண்டவரே மறுதலித்து போனவன் இல்லை, ஆனால் ஆண்டவரே மறுபடியும் பேதுருவை தேடி வந்து இல்லை, ஸோ ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை அவருடைய கரத்தில் கொடுத்து சபைகளுக்கு தலைவனாக ஆண்டவர் அந்த பேதுருவை என்ன பண்றாரு? ஸோ எல்லா அப்போஸ்தலர்களை விட அந்த பேதுருவை ஆண்டவர் வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதாவது நம்ம விழுந்துட்டோம் அப்படின்றத விட நம்ம விழுந்தோம் எழும்பாம இருக்கிறோன்றது தான் ஆண்டவருக்கு மிகுந்த வேதனையை, துக்கத்தை கொண்டு வரும். அதனாலதான் வேதம் சொல்றது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் என்ன பண்ணுவானா? எழுந்திருப்பானா. ஆனா துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்களாம். பண்ணி சேத்துல விழுந்துட்டா அது என்ன பண்ணும்? எழும்புமா? எழுந்திருக்காது. அதிலேயே போட்டு உருண்டுக்குன்னு அதுதான் இன்பமா இருக்கும். ஆனால் ஒரு ஆடு போய் சேத்துல விழுந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்? அப்படியே உதறி இல்லை எழுந்து என்ன பண்ணும்? ஓடும். ஆனால் இந்த பன்னி விழுந்துச்சுன்னா அதுதான், அதாவது எப்படி சொல்றது, சொர்க்கம் மாதிரி இருக்கும் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில சில பாவ சேற்றில மனிதன் விழுந்து போகும்போது மறுபடியும் என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை நிலைநிறுத்துங்கப்பா, நான் உம்முடைய பிள்ளையா வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, இந்த பாவங்கள் எனக்கு வேணான்னு சொல்லி நீ எழும்பி தேவ சமூகத்தை நோக்கி நீ கெஞ்சி ஜெபிப்பாயானால் ஆண்டவரும் பாவத்தை, அக்கிரமத்தை, மீறுதலை கர்த்தர் மன்னித்து உன்னை விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தினால் ஆண்டவர் உன்னை கழுவி பரிசுத்தமாக்கி உன்னை மறுபடியும் வெள்ளிக்காசா ஆண்டவர் நிறுத்தி மணவாளன் வரும்போது மணவாட்டியாகிய நீ
அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் அவரோடு கூட வாழும்படியான பாக்கியத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தொலைச்சிட்டோம், தேடாம நிர்விசாரமா அஜாக்கிரதையா நீ ஜாக்கிரதையா இல்லாம போவாயானால் நீ கர்த்தருடைய வருகையில கைவிடப்பட்டு போய்விடுவாய். ஆகவே நம்ம பார்க்கிறோம், நாம் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், நிறைய இருக்கு, நமக்கு நேரம் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜாக்கிரதையாயிருங்கன்னு சொல்லுங்க. எதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? எதில் ஜாக்கிரதையா இருக்கணும்? கர்த்தரிடத்துல அன்பு கூறவும், அவர் வழிகளில் நடக்கவும், அவரை பற்றி கொண்டிருக்கவும் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமாம். அதுக்கு அடுத்தது இரண்டாவது எதில் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்? தேவ தயவை பெற்றுக்கொள்ள நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பதான் இந்த உலகத்துல சிறந்த இடத்துல ஆண்டவர் உங்களையும் என்னையும் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. ஆமா. மூணாவது என்ன என்ன பண்ணணும் சொல்லுங்க? மூணாவது என்ன செய்யணும்? வீட்டுக்கு போகணுமா? மூணாவது என்ன செய்யணும்னா, இழந்தவைகளை தேடி கண்டுபிடிக்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா. உன்னை நம்பி ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்திருக்கலாம், உன்னை நம்பி ஆண்டவர் வரங்களை கிருபைகளை கொடுத்திருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு இழந்து போன நிலைமையில நீ வந்திருக்கலாம். ஒருவேளை உன் பரிசுத்தத்தை இழந்து பாவத்தில் உழன்று கொண்டிருக்கிற நிலைமையில நீ வந்திருக்கலாம். தேவன் மேலே இருந்த அந்த நம்பிக்கை இழந்து இன்னைக்கு அவிசுவாசத்தோடு நீ வந்திருக்கலாம். அதனால் அதெல்லாம் வெள்ளிக்காசு, அதை எங்கே தொலைச்சியோ அதை தேடி கண்டுபிடி. கர்த்தர் மறுபடியும் உன்னை நிலைநிறுத்துவார், மறுபடியும் உன்னை ஆசீர்வதிப்பார், மறுபடியும் உன்னை உயர்த்துவார். நீ எதெல்லாம் இல்லைன்னு சொல்றியோ அதெல்லாம் கர்த்தர் திரும்ப உனக்கு பன்மடங்காய் கொடுத்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நம்ம எல்லாம்